வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய், 25 கிராம் நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை, 25 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுக்குவோம். வெள்ளை எள்ளையும் வேர்க்கடலையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது கடாயை வச்சு அதில் 100 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிட்டு மூடி போட்டு வதக்கிடணும். நல்லா வெந்த உடனே கத்திரிக்காயை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போது கடாயில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் விட்டு பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லேஸாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கணும். நாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதையும் இந்த கலவையோடு போட்டு நல்லா கலந்துடணும். இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி வதங்கின உடனே நல்லா வதங்க ஆரம்பித்த உடனே கூடவே தேவைக்கான அளவுக்கு உப்பு போட்டு இன்னும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு கத்திரிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு கொதிக்க விடணும். கொதித்த உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை, எள்ளும் நிலக்கடலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கூடவே ஒரு எலுமிச்சை பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நல்லா கொதி எண்ணெய் பிரிய ஆரம்பித்த உடனே கத்திரிக்காயை அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கத்திரிக்காயை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஆதிராஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.